சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியை கடைபிடிக்க முயற்சி எடுப்பான். ஜெபமாலை ஜெபிப்பான். உலகத்திலே பாவம் நீங்க வேண்டும், மனிதர்கள் மனம் மாற வேண்டும், உலகத்திலே அமைதி எழ வேண்டும் என்பதற்காக இந்த அன்னையின் வழியாக இயேசுவினுடைய இரக்கத்தையும் இயேசுவினுடைய அன்பையும் நிறைவாக பெற முயற்சி எடுப்பான். இந்த தாய் கடவுளின் தாயாக, அனைவரின் தாயாக இருந்து நம் ஒவ்வொருவருக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த சனிக்கிழமை வேளையிலே, இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலே, இந்த அன்னையினுடைய மிக உயர்ந்த பண்புகளான தாழ்ச்சி, நம்பிக்கை, கீழ்ப்படிதல் போன்ற நல்ல பண்புகளை நாமும் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி எடுப்பாம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது இயேசுவினுடைய தூய்மை மிகு பெயர் விழாவை கொண்டாடுகிறது. இயேசுவுக்கு பெயர் சூட்டுகின்ற ஒரு விழா. இந்த இயேசு என்ற பெயர் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது, இது ஹீப்ரு மொழியிலே இயேசு என்றால் காட் சேவ்ஸ் என்று பொருள் கொடுக்கிறார்கள். அப்ப இயேசு இந்த உலகத்தை மீட்க வந்தவர், பாவங்களை மீட்க வந்தவர். காட் சேவ்ஸ். அப்ப கடவுள் மக்களை மீட்கிற ஒரு பணிதான் இந்த பெயரினுடைய அர்த்தமாகவே இருக்கிறது. பாருங்க, ஜீசஸ் அப்படின்னா காட் சேவ்ஸ். அப்ப கடவுள் நம்மை மீட்கிறார், அவர் நமது மீட்பர், பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறார் என்ற ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது. அப்ப வார்த்தையான அந்த இயேசுனுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுதே கடவுள் என்னை மீட்கிறார், என்னை மீட்கிறார் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இயேசு என்பதற்கு அவ்வளவு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வார்த்தையே நம்மை குணப்படுத்துவதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பெயர் சூட்டுகின்ற அந்த விழாவை, இந்த இயேசுடைய தூய்மைக்கு பெயருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுக்கிற இந்த நாளிலே நம்முடைய தாயாம் திரு அவை கொடுத்திருக்கிற நற்செய்தியும் இதுதான். யோவான் நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 29 34 முடிய பகுதிகள். இதிலே இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை நோக்கி வருகிறார். இதை பார்த்தவுடன் திருமுழுக்கு யோவான் அவரை பார்த்து, இதோ உலகத்தை மீட்க வருகிற செம்மறி என்று ஆடாக இயேசுவை சித்தரித்து அந்த இடத்துல சொல்லுகிறார். உலகத்தை பாவத்தை மீட்க வருகிற செம்மறி இவரே, ஆட்டுக்குட்டி இவரே என்ற ஒரு வார்த்தையானது திருமுழுக்கு யோவானால் கொடுக்கப்படுகிறது. இவர்தான் மீண்டுமாக இயேசு பற்றி சொல்றார். இவரை பற்றி தான் நான் எனக்கு முன்பாகவே இருந்தவர் என்று நான் இவரை குறித்தே சொன்னேன். இவர் என்னை நோக்கி வருகிறார். எனவே இவர் மேல் அந்த தூய ஆவியானவர் நிழலிடப் போகிறார். நான் இவருக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன், இவர் தூய ஆவியால் ஞானஸ்நானம் கொடுப்பார்.